வணக்கம். இன்னைக்கு போகி பொங்கல், அதாவது மார்கழியின் கடைசி நாள். நாளைக்கு தை 1. அதுக்கு முன்னாடி, தைக்கு முன்னாடி இது ஒரு பொங்கலாக கொண்டாடுவாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகின்னு சொல்லுவாங்க. அது நம்ம மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணி, பழைய பாய், பழைய தலைக்காணி இதெல்லாம் கொண்டாந்து கொளுத்தணும் அப்படின்னு பார்ப்பனர்கள் சொல்லிட்டு போன பிரகாரம் என்ன செய்கிறாங்க. அதாவது போகி பொங்கல்னா என்னன்னே தெரியல ஜனங்களுக்கு. போகி பொங்கல்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதான் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய நெல்லோ கம்போ கெவுரோ இதெல்லாம் விற்றுட்டு புது நெல், அதான் புது நெல், நட்ட நெல், நட்ட கம்பு, நட்ட கெவுரு, அதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது வரவுக்கு வரவு, செலவுக்கு செலவு. இதை நம்ம முன்னோர்கள் இப்படி தான் வச்சாங்க. போகினா நம்மக்கிட்ட இருக்கிற பழைய நெல்லை விற்றுட்டு நம்ம புது நெல்லை கொல்லைமோட்டிலேருந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும். கம்பு கெவுருலாம் வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும். இதுதான் போகி. அதான் நம்ம நிலத்துல அந்த கம்பு கெவுரு கொடுத்த நிலத்துக்கு போய் இன்றைக்கி பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் போகி. ஆனால் இப்போ மக்கள் இது போல தான் கொண்டாடுறாங்க. பழைய துணியெல்லாம் எடுத்தாந்து போட்டு கொளுத்துறாங்க. அதே போல் நான் தை கவிதை ஒன்று எழுதிக்கிறேன், அதை கேளுங்க. இதோ விட்டது தை, அது தூண்டிவிடும் பல எதிர்பார்ப்பை. தை தாயே இந்த தரணியை பலம் பெற செய் என்றும் பொங்கி விழுவதல்ல பொங்கல், பொங்கி எழுவதுதான் பொங்கல். செங்கல் வைத்து பொங்கல் வைப்போம், இல்லங்களில் சந்தோஷம் சிந்த வைப்போம். நன்றி, வணக்கம். நம்ம பேசுகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எல்லா வீட்லையும் பழைய துணி கொளுத்திக்கிறாங்க, அது கொளுத்திக்கிறாங்க.